மேக்கப் ராணிங்களா? ஆத்தாளங்க பிள்ளைக்கும் வித்தியாசம் இல்லாம சுத்திட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். நாங்க இளமையா இருக்கோம். இளமையா? ஆமா, எங்க அம்மா அழகா இருக்கிறத நான் ரசிப்பேன், நான் அழகா இருக்க எங்க அம்மா ரசிப்பாங்க. ரெண்டு பேரும் தண்ணி தொட்டி மாதிரி இருக்கீங்க. ஏய், ஆமா, ஒரு டேங்கர் வாங்கி ஊத்தி விடலாம் போல இருக்கு ரெண்டு பேரும் சும்மா தலையில. எங்களை கலாய்க்கிறாத. கிராமத்துல எவ்வளவு அழகா இருக்கு, இயற்கை வளங்கள்லாம் பாரு, ரசிச்சுட்டு போய் உட்காந்து. பார்த்தேன் இயற்கை வளங்கள்ல எல்லாம் அங்கங்க அப்படியே லட்டு லட்டா போட்டு வச்சிருக்காங்க. குண்டு மல்லி, குண்டு மல்லி. காமெடி கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. பசும்பால் அப்படி கறந்து பச்சையா குடுத்தீங்கன்னா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க மாப்பிள்ளை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளவுதான், ஒண்ணுமே தேராதீங்க. யார கேக்குற? வேற யார கேட்பாங்க? என் அண்ணன் தவ புதல்வன் இதா வராரு, தவ புதல்வன். என்ன ரெண்டு பேரும் வே சீ தள்ளி போ, குறுக்கல உட்காந்து தள்ளி. எப்படி போறோம் பாரு, மொளம் மாடு. எரும மாடு என்ன எது இடிச்சிட்டு போற? நானே ரொம்ப ஃபீல் பண்றதாடா. ஏமா வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன் போல இருக்கு. இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இவ்வளவு மோசமா இவ்வளவு கேவலமா நடந்து என்னத்த உருட்டுறோம் உள்ள போயிட்டு? அது என்னத்தானே ஊட்டின்னு போட்டு விடு தொலை. அதான பார்த்தேன், குண்டான உருட்டும் போது தெரியும். ஏறுமா? ஆமா மா, தலையிலே அடிச்சு. சாப்பாடு செய்யலையா? என்னடா உன் பிரச்சனை? பசிதான் பிரச்சனை. ஒண்ணுமே இல்ல. அடிக்கிறா இப்ப என்ன அது பிரச்சனையா உங்களுக்கு? தலையில அடிக்க தாயில. சாப்பாடு செய்யல? எதுக்கு சாப்பாடு செய்யல? ரெண்டு பேரும் நல்லா கொட்டிட்டு தான் உட்கார்ந்திருக்கீங்க. இப்ப எனக்கு சோறு வேணும். நான் சாப்பிட்டுட்டேன். எனக்கு வேண்டாம். மேக்கப் ராணிங்களா? ஆத்தாளங்க பிள்ளைக்கும் வித்தியாசம் இல்லாம சுத்திட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். நாங்க இளமையா இருக்கோம். இளமையா? ஆமா, எங்க அம்மா அழகா இருக்கிறத நான் ரசிப்பேன், நான் அழகா இருக்க எங்க அம்மா ரசிப்பாங்க. ரெண்டு பேரும் தண்ணி தொட்டி மாதிரி இருக்கீங்க. ஏய், ஆமா, ஒரு டேங்கர் வாங்கி ஊத்தி விடலாம் போல இருக்கு ரெண்டு பேரும் சும்மா தலையில. எங்களை கலாய்க்கிறாத. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுனா அவ்வளவுதான். என்ன? ஹலோ மேடம், என்ன? நாங்க சாப்பிட்டோம். உனக்கு வேணும்னா போய் எங்கன்னா ஹோட்டல்ல சாப்பிடு. ஹோட்டல்லையா? ஓ, இது ஊராயா இது? ஒரு ஹோட்டல் கிடையாது, ஒரு டீ கடை கிடையாது, ஒரு பஜ்ஜி போண்டா வாங்கி சாப்பிட முடியல. ஒரு கிராமத்துல வந்து இப்படி நிக்க வச்சிட்டீங்க. எவ்வளவு நல்லா இருக்கு இந்த இடம். குக்கிராமமா? கிராமத்துல எவ்வளவு அழகா இருக்கு, இயற்கை வளங்கள்லாம் பாரு, ரசிச்சுட்டு உட்காந்து. போய் பார்த்தேன் இயற்கை வளங்கள்ல எல்லாம் அங்கங்க அப்படியே லட்டு லட்டா போட்டு வச்சிருக்காங்க. இவன் கண்ணுல அது மட்டும் தான் மாட்டுதே, பைத்தியம். எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் இருக்குங்க பாரு. இந்த குண்டு மல்லி பாரு, அம்மா பறிச்சு வச்சு எனக்கு கட்டி விட்டாங்க. இது மாதிரி அங்க கிடைக்குமா அவ்வளவு வாசனையா? குண்டு மல்லி, குண்டு மல்லி. காமெடி கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. இதுக்கு நான் கேட்டதானே சத்தா? அதான் இப்ப சொன்னது கேட்டதானே? ரொம்ப கரெக்ட். குண்டு மல்லி. ஆமா, பெரிய கரெக்டா? காமெடி. வாட்டே காமெடி, வாட்டே காமெடி. இது எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு வரட்டா நானு? போய் சொல்லிட்டு எங்க அத்தை குண்டு, அவ தலையில இருக்கிறது மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வரேன். சரியா? ஏய், நீ வேற கும்முன்னு இரு. அவன் ஒரு பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிறானா? அவன் சோறு கிடையாது. கொஞ்ச நேரம் நம்ம நிம்மதியா உட்காந்து பேசுறோம். என்ன ஊர் பக்கம் எல்லாம் வந்து ஏதாவது மாம்பழம் தொங்கும், அதாவது இது இருக்கும், பார்த்தா ஏதாவது பசி அதிகலான்னு பார்த்தா ஒண்ணுமே காணும். அந்த ஊர்ல ஒரே முருங்கை தான் தொங்குது. அதை வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு அது பறிச்சு சாப்பிட முடியல என்னால. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டன. ஏன்னா நல்லாதாடா இருக்கு, நிறைய மாம்பழம் இருக்கு, கொய்யா பழம் இருக்கு, வேற என்ன டென்ஷன் ஆகுது அத்தை, டென்ஷன் ஆகுது. வாழை மரம் இருக்கு, சரி, என்ன? வாழைப்பழம் இருக்கு, சொல்லுங்க. ஏய், நிறைய இருக்கு. இவளுக்கு வேற பழம் லோலான்ட்டு அவன் எதுவுமே இல்லன்றியே, அதனாலதான் சொன்னேன். அத்தை சொல்லு. நிறைய நாட்டுக்கோழிங்க மேய்து. ஐயோ, ஏய், வேற ஏதாவது பண்ணி. ஒரு நிமிஷம் சொல்ற கேளுங்க அத்தை, சொல்றவங்கள கேட்டு பேசுங்க. சொல்லு. மாப்பிள்ளைக்கு ஸ்டெமினா குறைஞ்சிச்சு. சரியா? ஹவுஸ் பார்த்தீங்களா எப்படி இருந்தது? தொடுங்க சார். எங்க இருக்கு? இங்க இருந்தது, இங்க வந்துருச்சு. டெய்லி அந்த நாட்டுக்கோழி முட்டை ஒரு 4 கொடுத்து பசும்பால் அப்படி கறந்து பச்சையா குடுத்தீங்கன்னா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க மாப்பிள்ளை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளவுதான், ஒண்ணுமே தேராதீங்க. ஏன் என்ன? ஆமா, ஊர் ரொம்ப விலைக்கு வாங்க போறான், பார்த்து நடந்துக்கோ. எனக்கும் அதுக்கு சம்மதமே கிடையாது. நாட்டுக்கோழி மேய்துன்னு எதை அடிச்சு தூக்கிட்டு அது ஊரா மட்டும் கோழி. கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறது நமக்கு முக்கியம். எங்க அம்மா வீட்டு கோழி கிடையாது, எல்லாத்தையும் வித்துட்டாங்க அவங்க. வித்திருக்க மாட்டாங்க, அடிச்சு தின்னு இருப்பாங்க. பார்த்தா தெரியல உடம்ப. ஆமா, கூட அடிச்சு தின்றோம். எப்ப பார்த்தாலும் என் குடும்பத்துல இருக்கிறவங்க உடம்பையே பழிச்சிட்டு இருக்க. ஏன் நீ என்ன தடிமாடு மாதிரி தானே இருக்க? நாங்க தடிமாடு மாதிரி இருக்க. எப்படி தெரியுமா இருந்தா பாப்பியா? பவுன்சர் மாதிரி இருந்தேன்டி நானு கல்யாணத்துக்கு முன்னாடி. என்னைக்கு உங்களெல்லாம் கட்டணும், சி உங்களன்ற உங்களை வர சொல்றேன் பாருங்க, உங்களெல்லாம் கட்டணும்.
எல்லாம் போச்சு. எல்லாரையும் கட்டிக்கோ, சின்னதுரி. எல்லாரையும் கட்டிக்கோடா. எப்படியே பவுன்சர் மாதிரி இந்த இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பவுன்சர் ஜோக்கர் மாதிரி இந்த என் பொண்ணு கட்டி தான் நல்லா இருக்கிற நீ. அப்படி சொல்லுமா பாருங்க, இப்படி தூக்கணும்னு வச்சுங்களா கையே எப்படி தெரியுமா இருக்கும், அப்படியே கரும சும்மா ஒண்ணு ஆம்ஸ் நிக்கும். அதான் அந்த ஷோல்டர் கீழே குலகலான் இருக்கே, அதான் அம்சம். இந்த பக்கமும் இந்த பக்கமும். கல்ல புளிடா, நான் குளிக்கலையா? ஹலோ, எப்படிதான் உட்காந்துருக்கேன்னு தெரியல. என்ன உங்க உடம்புக்கு ஒரு 10 பக்கெட்னா என் உடம்புக்கு 2 பக்கெட் அவ்வளவுதான். நாத்தம் புடிச்சவடா, இவன் பக்கெட்டுக்கு ஒரு 5. நாத்தம் புடிச்சவடா நீ. நாத்தம் பிடிக்கும். ஆமா பொறுமையா சொல்ற பாரு. வேற என்ன, நாத்தம் புடிச்சவடா நீ அப்படி சொல்லவா? அதான் சொல்லணும். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. உங்களுக்குலாம் என்னைய மாதிரி ஒரு ஆள் கிடைச்சாரா நீங்க எல்லாம் புண்ணியம் பண்ணி வச்சிருக்கணும். ஆமா ஆமா. சரியா? அதெல்லாம் பண்ணிட்டேன் தான். எவ்வளவு ஊரு, நான் பண்ண எவ்வளவு ஊரு கஷ்டப்படுறேன். சீவலப்பேரியில இருந்து ஒரு பக்கம் வந்தாங்க, வந்து அம்மா, பொண்ணு இவனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாரும்மா இப்ப கூப்பிட்டாங்க? வீர பரம்பரைக்கு நாங்க தரோம் உங்க பொண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் தான் தேவையில்லாம வந்து இந்த பைத்தியக்கார பரம்பரை வந்து மாட்டிக்கிட்டு ஏதுடா இருக்கேன். மேல நான் உட்காரணும். யார் வீர பரம்பரை, யார் பைத்தியக்கார பரம்பரை? எங்க ஊர் பக்கம் தான். வீர பரம்பரை. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். எங்க ஊரு எவ்வளவு பெரிய ஆளுங்க நாங்கெல்லாம், எப்படி வாழ்ந்த குடும்பம் அது. வாயில இந்த வந்ததெல்லாம் பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிட்டு இந்த பைத்தியக்கார மாமா என்ன எப்ப பார்த்தா பைத்தியம் பைத்தியம் உன்னை யாரா கூப்பிட்டாங்களாங்க? இல்ல வாழ்ந்த கதையை பேசுறேன்னா வாயில வந்ததெல்லாம் பேசிக்கிறான். சோத்தா வடிக்க வக்கு கிடையாது, 2 பேருக்கும் நல்லா மினிக்கிட்டு திரிறீங்க ஆத்தாளம் பொண்ணும். உள்ள பார்த்தா சோறுல ஒண்ணு கூட இல்ல, ஒரு பரு கூட விட்டு வச்சீங்களா? ஏன்னா ஒரு எல்லாத்தையும் நக்கி வலிச்சு வந்து உட்காந்துருக்கீங்க. ஆமா, கழுவி கூட போட்டு வச்சிருக்கோம். இங்க இருக்கிற குண்டுமல்லி ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு எங்க அம்மா வாங்கி கட்டி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் திரும்ப வச்சிருக்க. திரும்ப உங்க அம்மா பார்த்தீங்கன்னா குண்டு குண்டு குண்டுன்னு சொல்லாதராதா? அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது. சொன்னதை மட்டும் சொல்லு. தேவையில்லாம ஏதாச்சும் பேசுனேன். இதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நான் எதுவும் அது என்ன சொல்லல. ஏன் மல்லின்னு சொல்லிட்டு போலாம்ல, அதை ஏன் குண்டு மல்லி குண்டு மல்லி குண்டு மல்லின்று? அதுக்கு அது பேர் அதுதான். எங்க மல்லி வேற, எங்க அம்மா குண்டா இருந்தாலும் கொழுக்கு முழுக்குன்னு அழகா இருக்காங்க. இதுல என்ன உங்களுக்கு சரி, பிரச்சனை? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் போயிட்டு போ. போ, யார் வந்தா பெரியப்பா வாங்கிட்டு வீட்டுல வா, போய் பெரியப்பா வீட்டுல போய் தான் சாப்பாடு இருந்தா வாங்கிட்டு வரேன். நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு. எங்க அங்கேயும் போயிடு, அவர் நிம்மதிக்கு எடுத்துரு. அவர் எங்கன்னா மாத்திரை போட்டு அமைதியா பார்த்து நிப்பாரு. அவர் மாத்திரை போட்டு அமைதியா படுத்துட்டு இருக்காரு. வேணாம், அதெல்லாம் சொன்னா நீ தப்பா. எதுக்கு அடுத்தவங்க வீட்டை போய் சொல்லிட்டு இருக்க? உன் வீட்டை என்ன நடக்குதுன்னு பாரு. சும்மா எங்க அம்மாவை தான் விட மாட்டேன், அவங்க சொந்தக்காரனுமே விட மாட்டேன். ஏய், இதெல்லாம் பாசம்டி. என்ன பாசம்? பாசம் ஒரு இதெல்லாம். நிமிஷம். உன் தொல்லை தாங்க முடியாதான் இந்த ஊருக்கு வந்தேன். இங்க கண்ணு காணாம நிம்மதியா இருந்தேன். இங்கேயும் வந்து என்னத்த ஏன்டா வந்து என்னை ஏழ்ரை இழுத்து வந்து 3வது நாளே இப்படி முக்குறீங்க. இப்ப இன்னும் 10 நாள் இருக்குமே, அதுக்கு என்ன அதுதான் பண்றது? உன்னை உள்ளவே விட மாட்டேன்னு இன்னும் சொன்னேன். 10 நாள் இங்க தான் இருக்கும். 10 நாள் கழிச்சு வெளியே இரு, வீட்டுக்குள்ள வந்துடாது. இச்சி, நான் மறுபடியும் போயிடுறேன். அடுத்த முறை அடுத்த முறை நான் இவ்வளவு என்ன பண்றேன், அங்கேயே விட்டுட்டு கண்டியிலே விட்டுட்டு நான் மட்டும் தனியா வரேன்னா மட்டும் வர. ஐயோ சரியா? வேண்டாம். நம்ம 2 பேர் மட்டும் பாருங்க. சேவல் பக்கத்து வீட்டுல நல்ல வட்ட கோழி. ஆட்டி போட்டுலான்ற. நீ எப்படி செருப்படி வாங்க போற? எனக்கு ஏன்டா வாங்கி கொடுக்க பாக்குற? திருடுறதுக்கு ஒன்னையும் கூப்பிடுறான், பாருங்க. களவான்றதுக்கு. அப்பதான் என்ன மாட்டி விட்டு போ. முன்னாடி என்னவோ நீங்க அப்படியே உங்க குடும்பம் என்னவோ திருடி தின்னாத குடும்பம் மாதிரியும். டேய். தஞ்சாவூர்ல உங்களை பத்தி கேட்டா காரி துப்புறாங்க. அதுவும் ஐயோ வேணாம், இதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல. அத நான் போய் பெரியப்பா வீட்டுல சாப்பிட்டுறேன். இங்க இருக்கு சரியா? நீ பெரியப்பா அங்க போய் மானத்தை வாங்க. நிம்மதியை கெடுக்க போ. கூப்பிடுமா, மானத்தை வாங்கிடுவான். அது என்ன போடும்?